ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நவடேஸ் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னாலே எல்லாருமே வந்து கேக் கட் பண்ணி அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் 20-30 இயர்ஸ் பிஃபோர் ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எய்தர் தே கேன் ப்ரிப்பேர் பாயசம் இல்லைன்னா வந்து கேசரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி மூங் தால் அண்ட் சேமியா பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 2 ஸ்பூன் கீயில் ஒரு 15 கிராம்ஸ் மூங் தால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மூங் தால் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கலர் வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கீயில் ஃப்ரை பண்ணும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று இந்த மூங் தால் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி அண்ட் ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து நம்ம விட்டு எடுக்கலாம். ஆஃப்டர் 4 விசில்ஸ் மூங் தால் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் வந்து நம்ம இப்போ டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து டிஸ்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மூங் தாலை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷரை வச்சு கூட மேஷ் பண்ணலாம். இந்த மாதிரி கரண்டியில் கூட நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கார்ட் பண்ண வாட்டர் வந்து அகைன் இந்த மூங் தாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் வெசலில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 கேஷ்யூநட் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்ஷியலாக வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட வந்து ரைசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 ரைசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணாலே போதும். அண்ட் ரைசன்ஸ் வந்து நல்லா பல்ஜ் ஆகணும். பல்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் ரைசன்ஸும் நல்லா பல்ஜாக இருக்குது. ஸோ ஒரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சேம் வெசலில் அகெயின் நான் ஒரு 50 கிராம்ஸ் வந்து சேமியா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சேமியா ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகும். பட் சரியாக வந்து ஃப்ரை ஆகாது. சேமியாவோட கலர் வந்து நல்லா சேஞ்சாக இருக்குது. இப்போ செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் பாத்திரத்தில் அகைன் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சேமியாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 1 மினிட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து இந்த சேமியா வந்து வெந்துடும். ஸோ மீன்வைல் நம்ம இந்த கோகோனட்டை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கோகோனட் ஸ்லைசஸோடு நான் ஒரு 6 to 7 கார்டமம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 1/2 கப் கோகோனட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ வந்து சேமியா வெந்திருக்கு. நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச மூங் தாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூங் தால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயில் வந்தாலே போதும். நிறைய நேரம் வந்து பாயில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆஃப்டர் 1 பாயில் நான் பிளெண்ட் பண்ணி வச்ச அந்த கோகோனட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வித்தவுட் வாட்டர் தான் இந்த கோகோனட்டை வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோகோனட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 100 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் கம்மியாக தான் ஸ்வீட் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேஸோட ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சுவையான சேமியா அண்ட் மூங் தால் பாயசம் வந்து ரெடியாக இருக்குது. இன்றைக்கோட டிப், முருங்கைக்காயை வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரம் வாடிடும். அதே வந்து ஒரு பாலித்தீன் கவரில் வந்து சுற்றி வைக்கும்போது கொஞ்ச நாளைக்கு லைஃப் டைம் வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிப்போடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.